இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் இஸ் ஷ்ரிங்கிங். மிடில் கிளாஸ் ஏன் ஷ்ரிங்க் ஆகுது, எதுக்காக ஷ்ரிங்க் ஆகுது, மிடில் கிளாஸ் ஷ்ரிங்கிங் அப்படின்ற விஷயத்தை நான் தான் முதல்ல சொல்லி உங்களுக்கு கேள்விப்படுறீங்களா, இல்லை நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிவி சேனல்ஸ்லாம் கடந்த 1 மந்தாக பார்த்துருந்தீங்களா? இதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்தியன் எக்கானமிக் க்ரோத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? டாடா, பிர்லா, இல்லை அம்பானி, அதானி அந்த மாதிரி சொல்லுவீங்க. பெரிய பெரிய முதலாளி யாராவது சொல்லுவீங்க. என்ன மாதிரி உங்களை மாதிரி இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேராக இருக்க வெறும் மிடில் கிளாஸ் தான் அப்படின்றத நான் சொன்னால் உங்களுக்கு மிக கொஸ்டினாக கேளும். ஏன்னா இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு மிடில் கிளாஸ் எப்படின்னா முக்கிய பங்கை வகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும். மிடில் கிளாஸில் இருக்க பாதி பசங்க எல்லாருமே மிடில் கிளாஸில் சேலரி பர்சனாக இருப்பாங்க, இல்லை சிறு தொழில் பண்ணுறவங்களா இருப்பான். அவன் போய் எப்படி இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தோட முக்கிய பங்காக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் மார்க் வரும். நம்ம எக்கனாமிக் பேசிஸில் இந்தியா இருக்க மக்களை 3ஆக பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக மிடில் கிளாஸ்க்குள்ளேயே நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதை நான் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக போகும். அதெல்லாம் பேசிக்காக அவங்களுக்கு புரிகிற மாதிரி இந்தியாவில் இருக்க மக்களை 3ஆக பிரிச்சுக்கலாம். 1 புவர், 2வது மிடில் கிளாஸ், 3வது ரிச். இந்த ஏழை மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்க மக்கள் அவங்களால பெருசாக எந்த ஒரு பொருளையும் கன்சியூம் பண்ண முடியாது, அதாவது பொருளை வாங்க முடியாது. அதனால் மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் சார்ந்ததாக இருப்பாங்க. கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க அவங்க பசங்க. அவங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. ரேஷன் அரிசியில் தான் மோஸ்ட்லி வீட்டிலே சமைப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே பெருசாக எந்த அளவுக்கு பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பிராண்டட்னா நான் லிவிஸ் ஜீன்ஸு அந்த பூமா ஷூ அந்த மாதிரி சொல்ல, மளிகை சாமான் பொருட்கள்லேயே பிராண்டட் எவ்வளோ இருக்குது. காஃபி தூள் ஆரம்பித்து மைதா மாவு, இட்லி மாவு வரைக்கும் பிராண்டட் வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிராண்டட் ப்ராடக்ட் கூட யூஸ் பண்ண முடியாதவங்க தான் அந்த பாவர்ட்டி கீழே இருக்கவங்க. இந்த பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்கும் பார்த்தா மிடில் கிளாஸ். அதுக்கு அடுத்தது ரிச். என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாம் பிராண்டட் ப்ராடக்ட் தான், மிடில் கிளாஸை விட பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ரிச். ஆனால் ரிச்சோட பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே அல்ட்ரா ரிச்னா இருக்காங்க, அந்த பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு கம்மி. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனால் ரிச் அண்ட் புவருக்கான டிஸ்டன்ஸே இந்தியாவில் ரொம்பவே அதிகம் சொல்லலாம். அது வேற ஒரு பஞ்சாயத்து, அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போனோம்னா ரொம்ப வேற ஒரு பெருசாக எக்ஸ்பிளேஷன் பண்ணோம். இந்தியாவில் அல்ட்ரா வச்சிருக்காங்க, அவங்க சலார வழிக்க முடியும், ஆனால் எக்கச்சக்க பணத்தை இறக்கவும் முடியும் அவங்களால. ஆனால் அவங்க பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. மிச்சம் இருக்க செக்மெண்ட் யாரும் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான். ஸோ இவங்க தான் இந்தியாவோட மிகப்பெரிய கன்சியூமர் குரூப்பாக இருக்காங்க. அதாவது இஎம்ஐ போட்டு ஐஃபோன் வாங்குறதுலேருந்து, சொந்தக்காரங்கிட்டையும் கோலிக்ஸ் கிட்டையும் பந்தா கட்டுறதுக்காக சூப்பரான கார் வாங்குறதுலேருந்து, வீட்டில் இருக்க முக்கால்வாசி பொருட்களை பிராண்டடாக வாங்கி குவிக்கிறதுலேருந்து எல்லாமே மிடில் கிளாஸ் தான் பண்ணுறது. இங்கே இருக்க மிடில் கிளாஸ் தான் அவங்களோட குழந்தைங்க நல்லா படிக்கணுன்ற ஆசைப்பட்டு, பெரிய பெரிய ஆள் ஆகணும் ஆசைப்பட்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பயங்கரமாக லட்சத்தை ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்க. அதே மிடில் கிளாஸ் தான் அவங்களோட ஹெல்த்துக்காக, அவங்க குடும்பத்தோட ஹெல்த்துக்காகவும் கடன் வாங்கியாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போய் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கன்சியூமர் க்ரோத்தோட பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த குரூப்பில் ரொம்ப ரொம்ப பெருசு சொல்லலாம். பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்க அர்பன் ஏரியாவில் இருக்க மிடில் கிளாஸ் தான் அதிகமாக அந்த கன்சியூம் பண்ணுவாங்க. அவங்க தான் அதிகமான பொருளை வாங்கி குவிக்கவும் முடியும் அவங்களுக்கு. நான் சொல்ல ஆக்சுவலாக டேட்டா சொல்லுது. இந்த படத்துலலாம் ஒரு சில குடிக்கார காமெடியன்ஸ் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் மட்டும் தினமும் குடிக்கலைன்னா கவர்மெண்ட்டே நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காமெடியாக. நான் கொடுக்கறதுனால தான் கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாமே இயங்கணும் அப்படின்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள் இயங்கணும்னா இங்கே இருக்க மிடில் கிளாஸ் தொடர்ந்து ப்ராடக்ட்ஸாக கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய ப்ராடக்ட்ஸாக வாங்கிட்டே இருக்கணும். அவங்க திரும்ப திரும்ப வாங்க தான் மிடில் கிளாஸ் நம்பி தான் பெரிய பிஸ்னஸே திறக்கப்படுது. இந்தியாவில் மிடில் கிளாஸை நம்பி தான் இயங்கிட்டு இருக்கு அந்த பிஸ்னஸே. அப்படிப்பட்ட இந்தியாவோட எக்கானமியோட முக்கியமான விஷயம் மிடில் கிளாஸ். அந்த மிடில் கிளாஸ் இப்போ ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி ஷ்ரிங்க் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரீசெண்டாக படித்தேன். அதை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த மிடில் கிளாஸ் ஷ்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் ஜெனரலாக ஒரு 1 மந்த்தாக பரவிட்டு இருக்கு. நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற ஆளாக நியூஸ் தான் கேட்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும். இப்போ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது எப்படி இது சொல்கிறாங்க, எதை வச்சு சொல்கிறாங்க, எந்த டேட்டா பேஸ் பண்ணி மிடில் கிளாஸ் இந்தியாவில் ஷ்ரிங்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் நான் சொல்ல போகிறது மிடில் கிளாஸ் ஷ்ரிங்கிங் அப்படின்னு சொல்கிறது வெறும் ஒரு வாக்கியம் மட்டுமா சொல்ல, இது செய்தி ஊடகங்கள் தானாகவே நான் சொல்லலை. நெஸ்லே நிறுவனத்தோட MD சுரேஷ் நாராயணன் அவர் தான் இந்த சென்டென்ஸை ரீசெண்டாக சொன்னார்.
1 மந்த் முன்னாடி. எதை வச்சு அவர் மிடில் கிளாஸ் சுருங்கிட்டு சொன்னார்னா, கடந்த 8 வருஷத்துல இந்த வருஷம் தான் நெஸ்லே இந்தியா ஸ்லோவஸ்ட் க்ரோத்தை அடைஞ்சிருக்கான். அதாவது இவ்வளோ கம்மியான க்ரோத்தை கடந்த 8 வருஷத்துல அவங்க பார்த்ததே இல்லையா. கடந்த 5 குவார்ட்டராகவே வந்து இங்கே கன்சூமர் டிமாண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அதுவும் அர்பன் ஏரியாஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நெஸ்லே நிறுவனம் மட்டும் சொல்ல, இந்துஸ்தான் யூனிலிவர் சொன்னாங்க. இந்த மார்க்கெட்டில் வந்து க்ரோத் வந்து அப்படி மியூட் ஆயிடுச்சு. மியூட்னா அவங்க மொபைலில் ரிமோட்டில் மியூட் பண்ணுறது பார்த்தீங்களா, அது மாதிரி மியூட் ப்ரோக்ரஸே ஆக மாட்டேங்குது அப்படின்றதான் மியூட் அப்படின்னு சொல்லிட்டு இமாலயன் அவங்களும் சொன்னாங்க. இந்த க்ரோத் மியூட் ஆனதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 FMCG செக்டாரில் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எங்களோட ப்ராடக்டை ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க, மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. FMCGனா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பொருட்கள்லாம் மார்க்கெட்டில் வந்தால் சீக்கிரமாக விற்று காலி ஆகிடும். ஸோ இது எந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு, ஷாம்பு, பவுடரு, ஃபேஸ் க்ரீமு, இட்லி மாவு, காஃபி தூள், போன்மிட்டா, ஹார்லிக்ஸ் அப்படின்னு லைனாக சொல்லிட்டே போகலாம், பெரிய லிஸ்ட்டு. இந்த பொருட்கள்லாம் மக்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அன்றாட பயன்படுத்த வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாமே சீக்கிரமாக காலியாகிடும். காலியான உடனே திரும்பவும் அந்த பொருளை போய் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டே இருப்போம், கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்போம். அதை தான் இந்த பொருட்கள் எல்லாமே மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கு, விற்று தள்ளிகிட்டே இருக்கும். அதான் எஃப்எம்சிஜியோட சேல்ஸில் 2024 அர்பன் ஏரியாவில் இருக்க மிடில் கிளாஸில் வந்து 3 பகுதி நம்ம மட்டுமே வாங்குவோம். அர்பன் மிடில் கிளாஸில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இந்த 2 நிறுவனம் மட்டும் இந்த அடியில் டோட்டலாக FMCG மார்க்கெட்டில் இருக்க எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்பன் ஏரியாஸில் தான் மெயினாக அடி வாங்கியிருக்குது. FMCG மார்க்கெட்டில் மட்டும் அடி வாங்கினா பரவாயில்ல, கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெண்டு. போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் வந்து கார்ஸோட சேல்ஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் எக்ஸட்ரா கார்கள் வந்து விற்காம ஃபேக்ட்ரிஸில் டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. டீலர்ஸ் கிட்ட கூட அப்படியே நிறைய நீங்கள் பார்க்க முடியும் ஈஸியாக. ஃபடா, ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 7.9 லட்சம் கார்கள் டீலர்கிட்டையும் ஃபேக்ட்ரிஸ்லையும் அப்படியே டம்ப் பண்ணியிருக்கு, தேங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 80,000 கோடி அப்படின்னு நான் படித்தேன் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில். 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு கார் செக்மெண்ட்டில், பட்ஜெட் கார் செக்மெண்ட் சொல்ல சிம்பிளாக, கொஞ்சம் ப்ரீமியம் கார் செக்மெண்ட் மட்டும் லைட்டாக க்ரோத் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அதோட க்ரோத்துமே இப்போ ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த 50 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மிடில் கிளாஸோட சேவிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இந்த தீபாவளியில் கோல்டு சேல்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. போன வருஷம் தீபாவளிக்கு இந்தியாவில் 42 டன் தங்கத்தை விற்றுருக்காங்க. அது இந்த வருஷம் தீபாவளிக்கு அவங்களால வெறும் 35 டன் மட்டும் தான் விற்க முடிஞ்சுது. இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 7 டன் தங்கத்தை ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. இது ஏன் திடீர்னு மிடில் கிளாஸ் வந்து பொருட்களை கம்மியாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரீசன் தெரியணும்ல. அவங்களோட பையிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கு, வாங்கும் திறன் குறைய ஆரம்பிக்கு அப்படின்றதான் அந்த ரிசர்ச்சை கண்டுபிடிச்சாங்க. கோவிட்க்கு அப்புறம் கடந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா விலைவாசியுமே இன்ஃப்ளேட் ஆகிட்டே இருக்குது. அதுவும் முக்கியமாக ஃபுட் இன்ஃப்ளேஷன், காய்கறிகளோட விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. எஜுகேஷனு, ரெண்ட்டு, ஹெல்த் கேர் எல்லா செக்மெண்ட்லையும் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு, இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. மிடில் கிளாஸ் செக்மெண்ட்டோட இன்கம் லெவல் ஏற மாட்டேங்குது. ஈவன் கார்ஸோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த 2-3 வருஷத்தில் ரீசெண்டாக ஒவ்வொரு காருமே 1 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. அதுவும் நான் சொல்றது 1-10 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பட்ஜெட் கார், அந்த கார் 1 லட்சம் ரூபாய் அந்த கார் ப்ரைஸை ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளோட ஸ்பெண்டிங் லிமிட் ரொம்ப கம்மியாகவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த குரூப்போட இன்கம் லெவல் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஏறி இருந்தால் அவங்க முன்ன மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி அப்படியே சமம் பண்ணிருப்பாங்க. அவங்களோட இன்கம் லெவல் மட்டும் ஏறாமல் ஸ்டாக்னெண்ட் ஆகிடுச்சு. மிடில் கிளாஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களோட அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால FMCG செக்மெண்ட்ல இருந்து கார்ஸ் வரைக்கும் அவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இதுக்கு முட்டுக்கட்டும் விதமாக கவர்மெண்ட்ல இருந்தே சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியர்களோட சேவிங்ஸ் கம்மியாக தான் இருக்கு, வாங்க ஒத்துக்கிறோம். பட் ஆனால் அதே இந்தியர்கள் தான் முன்னை விட அதிகமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாங்க. வங்கியில சேவிங்ஸ் பண்ற பேட்டர்னை வைத்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. FMCGல கொஞ்சம் அடி வாங்கி இருக்குது, அது உண்மைதான் அப்படின்னு அக்ரி பண்ணிக்கிறாங்க. பட் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்னா வித்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம முட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு செக்மெண்ட் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்தோ இல்லை எக்கனாமிக் ஸ்டேட்டுக்கு ரொம்ப மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க.
இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி வேற சில கிரிட்டிக்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதே நேரத்தில் தான் இந்தியர்கள் வாங்குற கடன்களும் அதிகமாகிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, கே எக்கானமி நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கே எக்கானமினா என்ன அப்படி அர்த்தம்னா, கேவோட ஒரு சைட் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், இன்னொரு சைட் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதாவது அதே மாதிரி தான் மிடில் கிளாஸ் வந்து இருக்கிற ஒரு குரூப் மேலே போயிட்டு இருக்காங்க, அவங்களோட எக்கானமி க்ரோ ஆகிட்டே இருக்கு கேல. ஸோ இன்னொரு குரூப் கீழே போயிட்டு இருக்காங்க, அவங்களோட எக்கானமி குரூப் வந்து இன்னும் கம்மியாயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1000 பேர் மிடில் கிளாஸ் அப்படின்னு இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். அதில் 100 பேர் மிடில் கிளாஸை விட்டு வெளியேறிட்டாங்க. அந்த 100 பேரில் 20 பேர் மிடில் கிளாஸை விட ரொம்ப பெட்டரான எக்கனாமி சிச்சுவேஷனுக்கு அவங்க போயிருக்காங்க. மிச்சம் இருக்க 80 பேர் மிடில் கிளாஸை விட்டு கீழே ரொம்ப மோசமான பாவர்ட்டி லைனுக்கு நோக்கி போகிறாங்க. இதுதான் அந்த கே எக்கானமி. மிடில் கிளாஸை விட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக மிடில் கிளாஸ் அந்த கிரைட்டீரியா விட்டு லோவாக போயிட்டாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆப்வியஸ்லி எஃப்எம்சிஜியில் ப்ராப்ளம் இருக்குது, கன்சியூமர் பேட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு தான். பட் ஆனால் இது வந்து டெம்பரரி பிரச்சனை தான், அடுத்த குவார்ட்டரில் கண்டிப்பாக மாறும், மார்ச்க்குள்ளேயே நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்ஃப்ளேஷனை உங்களை பாதிச்சிருக்கா? நீங்கள் முன்னே வாங்கிறத விட இப்போ கம்மியாக பொருட்கள் தான் உங்களால் வாங்க முடியுதா? இல்லை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்கள் பெட்டராக இருக்கீங்களா? இல்லை செலவை சமாளிக்க இன்னும் அதிகமாக கஷ்டப்படுறீங்களா? கடந்த 2 வருஷத்துல உங்களோட சூழல் எப்படி மாறி இருக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஸோ நமக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும் என்ன உண்மையாவே என்ன நடக்குது, என்ன சூழல் நடந்துட்டு இருக்குன்னு. உங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா நான் வந்து ஃபியூச்சரில் போடலான்னு இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்னோட மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நான் சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ ரீசெண்டாக படித்த ஆர்டிக்கலை உங்ககிட்ட சொல்லி ஒரு உங்களோட அந்த தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலான்றதுக்காக தான் நான் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த அந்த பேப்பர் கட்டிங் பார்த்து படித்து இது ஒரு நியூஸாக அவங்க கொடுத்துருக்கேன். இந்த நியூஸ் எத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு தெரியுமா கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து இது முக்கியமான நியூஸ், மிடில் கிளாஸ் மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய நியூஸ். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்தியன் மிடில் கிளாஸ் சைக்கோ பிரசன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.